அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். தேவனே, ஒரு விஷயமான இறங்குங்கப்பா. தேவன் எங்களோடு பேசுங்கப்பா. அப்பா, வார்த்தையின் மூலியமாக பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தையை ஆண்டவரே அம்மாப்பா எங்களை தொடட்டும், எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தையை கொண்டு தேவனே எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்களோ அந்த வார்த்தையை சொல்லுங்கள் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அப்பா, நாங்கள் எதில் குறையப்பட்டு இருக்குமோ அந்த காரியத்தை சுட்டி காட்டி தேவன் இந்த வார்த்தையை கொண்டு எங்களை நடத்துவீராக. இதை கேட்குற பிள்ளைகள், யூடியூப் மூலிமா, ஃபேஸ்புக் மூலியமாக கேட்குற பிள்ளைகள், ஜனங்கள் தொடப்படுவார்களாக. அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, அப்படி நாம மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் சொன்னோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னா, எதிர்பார்ப்பு. நம்ம தேவன்கிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்க்கணும். எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் தேவன் என்ன செய்ய முடியும், நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் இங்கே பாருங்கள். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அப்போ பாருங்கள், தன்னுடைய தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் எப்படி தான் இருக்கான், அவன் சப்பானியாக தான் இருக்கான். கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அப்படி தான் பாருங்கள். ஏன்னா தேவனுடைய ஆலயத்தில் போய் என்ன பண்ணுவாங்க, உட்காந்து ஏதாவது நமக்கு கிடைக்காதா, யாராவது ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா, தர்மம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல போய் உட்காருவது இவனுடைய பழக்கமாக இருக்கிறது. தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். இப்போ நம்ம பாருங்கள், ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க, தர்மம் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளால் முடிந்ததை கொடுப்போம். அப்படி தான் இவனும் இந்த சப்பானியன் என்ன பண்ணுறான், ஏதாவது கிடைக்காதா, ஏதாவது இவர் எனக்கு தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறான். அப்போ பாருங்கள், இவன் சுகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எதிர்பார்ப்பு. அவன் என்ன நினச்சான், நமக்கு ஏதாவது தர்மம் போட மாட்டாங்களா, ஏதாவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். சில வேளைகளில் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், மனிதனை நோக்கி பார்க்கிறோம். அப்படி தான் இவனும் என்ன பண்ணான், பேதுருவையும் யோவானையும் நோக்கி பார்க்குறான். பார்த்து ஏதாவது எனக்கு கிடைக்காதா, இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறான். இந்த சப்பானி போல் நம்மளும் என்ன பண்ணணும், தேவனிடத்தில், ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஏதாவது செய்ய மாட்டீரோ, ஏதாவது எனக்கு செய்ய மாட்டீரோ, இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க மாட்டீரோ அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம எதிர்பார்க்குறவர்களாக இருக்கணும். என்ன தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம், எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்புங்கிற தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ பாருங்கள், பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அப்போ இங்கே அவன் சுகம் பெற்றுக்கொண்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க சொல்கிறாங்க, யோவானும் பேதுரும், என்னை நீ உற்று பார் அப்படின்னு.
தேவன் அப்படி தான் இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, நீ என்ன பண்ண, நீ உற்று பார், என்னை உற்று கவனி, நான் எப்படியெல்லாம் பூமியில் வாழ்ந்தேன், எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்தேன், எவ்வளோ உண்மையாக வாழ்ந்தேன் என்பதை நீ உற்று பார். இந்த வேதத்தை படித்து பார், இந்த வேதத்தில் உள்ள காரியங்களை நீ அறிந்து கொள். அப்போ நமக்கு ஒரு சுகம் வேணும், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா நம்ம என்ன பண்ணணும், தேவனை நோக்கி எதிர்பார்க்கணும், தேவனை தான் எதிர்பார்க்கணும். எந்த மனுஷனையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் மனுஷன் மூலியமாக தான் தேவன் செய்வார். ஆனால் அதற்காக மனிதனையே நோக்கி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. தேவன் தான் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்போ சாதாரண ஒரு மனிதன்கிட்டருந்து ஏதாவது கிடைக்குன்னு சொல்லி நோக்கி பார்க்குறான், கண்ணோக்கி பார்க்குறான். ஏதாவது தரமாட்டாங்களா, இன்றைக்கு எனக்கு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி. அப்படி தான் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள், அநேக ஜனங்கள் சுகத்துக்காக ஏங்கி நிற்கிறாங்க, ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி நிற்கிறாங்க. எனக்கு ஏதாவது சுகம் கிடைக்காதா, இந்த டாக்டர்கிட்ட போனால் எனக்கு சுகம் கிடைக்காதா, இந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் எனக்கு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வியாதியில் மூழ்கி இருக்கிறாங்க. தேவன் சொல்கிறாரு, மகனே மகளே, நீ பயப்படாத, நீ என்ன பண்ண, என்னை நோக்கி பாரு, என்னை நோக்கி பாரு. நான் உனக்கு சுகத்தை கொடுக்குறேன், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், உனக்கு சமாதானத்தை கொடுக்குறேன், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன், உனக்கு கிருபையை கொடுக்குறேன், உனக்கு இரக்கத்தை கொடுக்குறேன். நீ கேட்டதெல்லாம் நான் உனக்கு தரேன். சாலமோன் அப்படிதான் தேவன்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு கேட்கல, எனக்கு செல்வ செழிப்பை கொடுங்கன்னு கேட்கல, எனக்கு போர் புரிகிற பலனை கொடுங்கன்னு கேட்கல. சாலமோன் என்ன கேட்டார், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. அப்போ பாருங்கள், அந்த ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி சாலமோன் தேவனிடத்தில் கேட்டதுனால ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணார், கொடுத்தார். அப்போ நம்ம தேவ பிள்ளைகளாகிய நம்ம என்ன பண்ணணும், எதிர்பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் விடியும் போது, தேவனே எனக்கு நீங்கள் இன்னைக்கு என்ன கொடுக்க போகிறீங்க, என்ன என்னோட பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கணும். அப்பொழுது பேதுரு, வெள்ளையும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா சொல்கிறாரு பேதுரும் யோவானும், என்னிடத்துல ஒன்றும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அவர் சொல்கிறாரு, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. மனுஷன்ட்ட நம்ம போய் எதிர்பார்த்தோன்னா அப்படி தான் சொல்லுவான், நாளைக்கு வாங்க நான் உனக்கு இந்த அமௌண்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மைக்கா நாள் போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் கேட்ட இடத்துல எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிருவாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவன்கிட்ட நம்ம ஏதாவது கேட்டோன்னு வச்சுங்களேன், அவர் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அப்போ இப்படி சொன்ன உடனே அந்த சப்பானி பாருங்க, சரி ஏதோ ஒரு பெரிய ஒரு தங்கத்தையோ வைரத்தையோ என்னமோ ஒன்று கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அப்படியே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் தேவன்கிட்ட எதிர்பார்த்து காத்திருக்கணும். தேவன் இன்னைக்கு நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொடுப்பார், இன்றைக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்த்து இருக்கிற வேளையில், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி, அப்போ அந்த சப்பானி எதிர்பார்த்தது என்ன, ஏதாவது காசு கொடுப்பாரு, ஏதாவது பொருள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இருந்தார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே
நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். அப்படிதான் நம்ம பாதாளத்தில் விழுந்தாலும், பாவச்சேற்றில் மூழ்கி இருந்தாலும், நம்ம மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும், நம்மளுடைய கரத்தை பிடித்து தூக்கி விடுகிற தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அப்போ பாருங்க, இங்கே போடப்பட்டிருக்கு, உடனே உடனே வைக்கானாலோ 2 நாள் கழிச்சோ இல்லை, உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போ பாருங்கள், பிறந்ததிலிருந்து ஒரு மனிதனுடைய கை கால்கள் சூம்பி போய் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? அது அப்படியே மெல்லிஸாக இருக்கும், அதில் பலன் இல்லாமல் இருக்கும். அப்போ பாருங்கள், அதில் என்ன இருக்கும்? பலனே இருக்காது. அல்லேலூயா. பலன் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, எழுந்திருந்து நிற்க முடியாது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தேவனை நோக்கி வருகிறவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டோன்னு என்ன பண்ணிடுறாங்க? தேவனை விட்டு விலகி போயிடுறாங்க. ஆனால் இந்த சப்பானியோ என்ன பண்ணானா? தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? நன்மைக்காக தேவனிடத்தில் வரக்கூடாது. எனக்கு நன்மை கிடைக்கும், தேவனை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனை நம்ம என்ன பண்ணணும்? தேடணும். தேடினாதான், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனை நம்ம தேட 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 தான் தேவன் என்ன பண்ணுவார்? நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, அப்போ பாருங்கள், தேவனை அவன் நடந்து போகிறத மக்கள் பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன அவன் சப்பானியாக இருந்தானே, இவன் எப்படி நடந்தான்? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த கோயிலில் இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்குறோமே, அப்போ எப்படி இவன் நடந்தான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணானா? தேவனை துதித்தான். துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து. அப்போ பாருங்கள், தேவன் நம்மளை உயிர்ப்பித்தார் அப்படின்னா நம்மளை பார்க்குறவங்க தேவனை பார்ப்பதை போல நம்மளை பார்க்கணும். இங்கே பாருங்கள், என்ன போடப்பட்டிருக்கு? அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து. அப்போ நம்மளை பார்க்கும்போது மற்றவங்க சொல்லணும், இவன் இந்த வியாதியில் இருந்தான், இந்த மனுஷன் இந்த கடன் பிரச்சனையில் இருந்தான், இப்படிப்பட்ட பாடுகளில் இருந்தான், ஆனால் தேவனை தேடுனான், இன்றைக்கி இவன் ஆசீர்வாதமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை பார்த்து, தேவ பிள்ளைகளாகிய நம்மளை பார்த்து என்ன பண்ணணும்? ஜனங்கள் சொல்லணும். ஜனங்கள் எல்லோரும் கண்டு. அப்போ பாருங்கள், தேவனை அவன் நடந்து போகிறத மக்கள் பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன அவன் சப்பானியாக இருந்தானே, இவன் எப்படி நடந்தான்? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த கோயிலில் இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்குறோமே, அப்போ எப்படி இவன் நடந்தான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால்
அவன் என்ன பண்ணானா, தேவனை துதித்தான். துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து. அப்போ பாருங்க, தேவன் நம்மளை உயிர்ப்பித்தார் அப்படின்னா நம்மளை பார்க்குறவங்க தேவனை பார்ப்பதை போல நம்மளை பார்க்கணும். இங்கே பாருங்க என்ன போடப்பட்டிருக்கு, அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து. அப்போ நம்மளை பார்க்கும்போது மற்றவங்க சொல்லணும், இவன் இந்த வியாதியில் இருந்தான், இந்த மனுஷன் இந்த கடன் பிரச்சனையில் இருந்தான், இப்படிப்பட்ட பாடுகளில் இருந்தான், ஆனால் தேவனை தேடுனான், இன்றைக்கி இவன் ஆசீர்வாதமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்மளை பார்த்து தேவ பிள்ளைகளாகி நம்மளை பார்த்து என்ன பண்ணணும், ஜனங்கள் சொல்லணும். அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். நம்மளை பார்த்து என்ன பண்ணணும், உலகத்தார்கள் பிரமிக்கணும். இயேசுவை தேடுறாங்க, இவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க, குடும்பத்தில் சமாதானமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஆச்சரியப்படணும். இவங்க படிப்படியாக என்ன பண்ணியிருக்காங்க, உயர்ந்துட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து உலகத்தார் என்ன பண்ணணும், நம்மளை பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு நம்ம தேவன்கிட்ட கிட்டி சேரணும். குணமாகப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஆட்களை தேடி ஓடுகிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், பேதுருவையும் யோவானையும் அந்த சப்பானையும் தேடி ஓடி வந்தார்களாம் ஜனங்கள். அப்போ பாருங்கள், ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்னா ஜனங்கள் எல்லாரும் நம்மளுடைய வீட்டை தேடி நம்மளுடைய இடத்தை தேடி ஓடி வருவார்கள். அப்போ அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் ஓடி வருவார்கள். அப்போ நம்ம நினைக்கிறோம், இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் அதிசயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, தேவன் உங்களோடு தான் பேசி கொண்டு இருக்கிறார். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? இதை குறித்து நீங்கள் ஏன் ஆச்சரியப்படுறீங்க? என்ன விஷயம், ஏன் ஆச்சரியப்படுறீங்க? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது, இன்னைக்கு தேவன் நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய சுய சக்தியோ சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? நாங்கள் எங்களுடைய பலத்தினாலேயோ சுயத்தினாலேயோ பலத்தினாலேயோ இவனை நடக்க வச்சேன்னு சொல்லி நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கறது என்ன? எங்களை நோக்கி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. தேவனை நோக்கி நீங்கள் பாருங்கள். தேவனை நோக்கி நீங்கள் என்ன பண்ணுங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறார். 16 வசனம் பாருங்க. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. யாருடைய நாமம்? இயேசுவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நாமமே
நமக்கு சுகத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த நாமத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? எதிர்பார்க்கணும். மனிதனை நோக்கி எதிர்பார்க்கக்கூடாது. எந்த மனிதன் இவன் எனக்கு உதவி செய்வான், அவன் எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்கக்கூடாது. தேவனை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? எதிர்பார்க்கணும். உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இந்த சுகத்தை கொடுத்தது, இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது யாரு? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நமக்கு சுகத்தை கொடுக்க முடியும். அந்த சுகத்தை கொடுக்கிற தேவனை நம்ம என்ன பண்ணணும்? எதிர்பார்க்கணும். எதிர்பார்ப்பு தேவன்கிட்ட இருந்து வரணும். தேவனை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? எதிர்பார்க்கணும். தேவனே இந்த அற்புதங்களை எனக்கு செய்யுங்க. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலேயே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க? இவன் தான் அற்புதம் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? நினைக்கிறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, சகோதரரே நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். அவர் நமக்காக பாடுபட்டதுனால தான் இந்த சப்பானி என்ன பண்ணான்? எழுந்து நடந்தான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். நமக்கு அநேக பாடுகள், அநேக வேதனைகள், அநேக துக்கங்கள். ஆனால் நம்ம தேவனிடத்தில் தேவனை நோக்கி என்ன பண்ணணும்? எதிர்பார்க்கணும். இந்த நாட்களில் தேவன் நம்மகிட்ட பேசுகிற காரியங்களாக தான் எதிர்பார்ப்பு. தேவன்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? எதிர்பார்க்கணும். தேவனே எனக்கு சுகத்தை கொடுங்க, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க, எனக்கு பலனை கொடுங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்க, எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க. நான் ஜெபத்தில் அதிகமாக வளரணும், வேத வாசிப்பில் அதிகமாக வளரணும், ஊழியம் செய்கிற காரியத்தில் அதிகமாக தேவனுக்காக பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? எதிர்பார்க்கணும். எதிர்பார்த்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுதும் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனே, இந்த செய்தியை யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக, இன்டர்நெட் வழியாக யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மேலே தேவனுடைய வல்லமை கடந்து வருவதாக, தேவ மகிமை கடந்து வருவதாக, தேவ பிரசன்னம் கடந்து வருவதாக. மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. தேவன்கிட்ட தான் எதிர்பார்ப்பு இருக்கணும். ஆனால் மனுஷன் மூலியமாக தான் தேவன் செய்வார். ஆனால் எதிர்பார்க்கறது யாரை தான் எதிர்பார்க்கணும்? தேவனை தான் எதிர்பார்க்கணும். தேவன்கிட்ட இருந்து தான் ஏதாவது கிடைக்குமா என்று கையேந்தி நிற்கணும். தேவனே, இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய இந்த ஜனங்கள் நாங்கள் ஆண்டவரே தேவன்கிட்ட எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சுகத்துக்காக காத்திருக்கிறோம், பலனுக்காக காத்திருக்கிறோம், ஆரோக்கியத்துக்காக காத்திருக்கிறோம், சமாதானத்துக்காக காத்திருக்கிறோம், சந்தோஷத்துக்காக காத்திருக்கிறோம், விடுதலைக்காக காத்திருக்கிறோம், சுகத்துக்காக காத்திருக்கிறோம், ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோம். தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்காங்க, எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவர், நிறைவேற்றி கொடுங்க. இந்த பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.